இன்றைக்கு தமிழகத்தினுடைய இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய நிலையில அதிமுக காலையிலேயே இன்னைக்கு மிகப்பெரிய மாபெரும் காது குத்து விழா நடக்க போகுதுன்னு சொல்லி அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் கையில் ஒரு இன்விடேஷனோட நிற்கக்கூடிய புகைப்படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க. ஆனா அதிமுகவில் அதிரடியா இப்படி இறங்குறாங்களே, என்ன காரணம்னு யோசிப்போம். ஆனா காது குத்து அப்படின்னு இறங்கியிருக்கிறாங்களே ஏன்? இதுக்கு முன்னாடி அல்வான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த வாட்டி காது குத்துன்னு சொல்றாங்க. இப்படி இதெல்லாம் பண்றது யாரு? எடப்பாடி அவர்கள் தான் இதை காது குத்துன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. பின்னாடி இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், வியூக வகுப்பாளர்கள் இப்படி அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்காங்களான்னு கேட்டா நிச்சயம் கிடையாது. எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. சின்ன கட்சியில தொடங்கி எல்லாருமே எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட நம்பிதான் இந்த தேர்தல் களத்தை சந்திக்க போறாங்க. திமுக பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விளம்பர பலகைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. வெல்வோம் ஒன்றாகன்னு சொல்றதா இருக்கட்டும், உங்களுடைய கனவுகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும், உங்க ஒவ்வொரு கனவுகளையும் நாங்க கேட்போம், மீண்டும் தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின், இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ பேப்பர்ல கூட எல்லா பேப்பர்லயுமே ஃப்ரண்ட் பேஜஸ்ல இதுதான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. வெல்வோம் ஒன்றாக அப்படின்னு ஸ்டாலின் அவர்களினுடைய திமுகவினுடைய எலெக்ஷன் கேம்பெயின். ஸோ இந்த மாதிரி பயங்கரமா எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெல்வோம் ஒன்றாகன்ற அந்த புகைப்படத்தை பார்க்கும்போதே எல்லாருடைய எல்லா மைனாரிட்டிஸ்ல இருந்து எல்லா மக்களையும் கவர் பண்ணி, இளைஞர்கள், முதியவர்கள்ல இருந்து ஸ்டாலின் அவர்களையும் சேர்த்து வெல்வோம் ஒன்றாக, நாங்களும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறோம், நாங்க வென்றா நீங்களும் வெல்வீங்க அப்படின்ற அந்த மாதிரி அவங்களுடைய முன்னெடுப்பா இருக்கட்டும். அதே மாதிரி எல்லா துறைகளையும் கவர் பண்ணி, டாக்டர், இன்ஜினியர், அக்ரிகல்ச்சர் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி அங்க ஒரு ஸ்டாலின் புகைப்படம் மற்றும் உதயசூரியன், இப்படி பல வகையில பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது பின்னாடி இருந்து மூளையா செயல்படக்கூடியவர்கள் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், வியூக வகுப்பாளர்கள். ஸோ இது உண்மையாவே திமுக, அதிமுக, டிவிகே, விசிகே இப்படி எல்லா பார்ட்டிஸுக்கு நடக்கக்கூடிய மோதலா, இல்ல வியூக வகுப்பாளர்களுக்குள்ள மோதலா அப்படின்றதுதான் இன்றைய களம் அப்படிதான் மாறி இருக்கு. இந்த சோசியல் மீடியா காலகட்டத்தில் டிஜிட்டல் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி மாறிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அரசியலும் அதுக்கு ஏத்த மாதிரி நவீனமா மாறி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட நம்பி எல்லா கட்சிகளும் பயணிச்சுட்டு இருக்காங்க. சோ அப்படி திமுகவினுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு, பின்னாடி இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்கள் யார் யார் அப்படின்றத பார்க்கலாம். 2015 பாத்தீங்கன்னா திமுக முதலாக எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட உள்ள தேர்தல் களத்துக்குள்ள கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி தேர்தல் களம் அப்படின்றது அந்தந்த பார்ட்டிஸினுடைய தலைவர்கள் சொல்றது, அவங்க பிரச்சாரம் பண்றது, இப்படிதான் போயிட்டு இருந்தது. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு கொண்டு வந்தது 2015 தான். அப்ப அதிமுகவுக்குமே எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்திருக்கிறாங்க. அதிமுக கட்சியை சேர்ந்த ஆஸ்பர் சுவாமிநாதன் அவர்கள் கட்சிக்குள்ளேயே இருந்ததுனால வெளியில இருந்து ஒரு நிறுவனமா அந்த கட்சிக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி மக்கள் கிட்ட ப்ரொபகண்டா பண்ணலையே தவிர, கட்சிக்குள்ளேயே அதிமுகவுக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே அப்பவும் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பண்ணப்பட்டது. 2015 பாத்தீங்கன்னா சுனில் கனுகோலு அப்படின்றவர் தான் திமுகவுக்காக எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்றாரு. அதிமுகவினுடைய ஜெயலலிதா அவர்கள் எங்களோட அனுபவத்துல நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கட்சி உள்ளேயே எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பண்ணப்பட்டது. 2015 எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றதுக்காகவே நிறுவனங்களானது வர ஆரம்பித்து இப்போ அதுதான் பிரதானமாக மாறி இருக்கு. ஸோ இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெல்வோம் ஒன்றாகன்னு சொல்றதா இருக்கட்டும், உங்களில் ஒருவன், தமிழ்நாடு ஓர் அணியில், இப்படி ஒவ்வொரு வாக்கியங்களுக்கும் எல்லாருமே போட்டி போட்டுட்டு அந்த கம்பெனி என்ன பண்ண போறான், அதை விட பிரமாதமா நான் பண்ணுவேன், என்னை விட பிரமாதமா நீ பண்ணுவியா, இப்படி போட்டி போட்டுக்கொண்டு கட்சிகளை பிரதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி திமுகவுக்காக இந்த முறை வேலை செய்ய போறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நிறுவனங்கள் திமுகவுக்காக வேலை செய்ய போறாங்க. யாரெல்லாம்னா ஐபேக் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் கடந்த தேர்தலில் எல்லாம் வியூக வகுப்பாளராக அதனுடைய டைரக்டராக இருந்தாங்க. இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஐபேக்ல இருந்து வெளில வந்துட்டாங்க. இதுக்கு ஒரு பெரிய தொகை 2021 திமுக ஐபேக் நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த முறையும் ஐபேக் எங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொல்லி திமுகவினுடைய தலைமையை நாடி அவங்களும் சாங்ஷன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பெர்மிஷன் கொடுத்து இப்போ அவங்களும் திமுகவுக்காக வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஐபேக் நிறுவனம் ஒரு பக்கம், அதே மாதிரி ஷோ டைம் நிறுவனமும் ஒரு பக்கம் இருக்கு. அதே மாதிரி திமுகவினுடைய அடிப்படையில் திமுகவால் உருவாக்கப்பட்ட சபரீசன் அவர்களால் கட்டமைக்கப்பட்ட பெண் அந்த நிறுவனமும் திமுகவுக்காக செயல்பட்டு இருக்கு. ஐபேக் நிறுவனத்தினுடைய பின்னணின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இருந்தார். இப்போ அவர் அரசியல் களத்தில் வந்ததுனால அவர் ஐபேக் நிறுவனத்திலிருந்து விலகிட்டாரு. இப்போ அதை பார்க்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைரக்டர்ஸ் கீழே அது நடத்தப்பட்டு இருக்கு.
இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அதிகாரப்பூர்வ ஒரு வியூக வகுப்பாளர்களாக இருந்தது வந்து ஐபேக் நிறுவனம் தான். ஐபேக்ல இருந்தே இப்போ பெண்ணுக்கு வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஹையர் பண்ணி அதையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் ஐபேக் நிறுவனம் இந்த தேர்தலுக்கும் வந்து பண்றாங்க. ரிஷிராஜ் சிங் அவர் தான் வந்து தலைமை தாங்கி திமுகவுக்காக இந்த முறை வந்து செயல்பட போறாரு. இவர் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கிறாரு. ஸோ டிஎம்கேவிக்காக ஒர்க் பண்ண போற எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ரிஷிராஜ் சிங் ஃப்ரம் ஐபேக். ஸோ ஐபேக் ஒரு பக்கம் வந்து களத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஷோ டைமும் வந்து ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கிறாங்க. ஷோ டைம் வந்து ஆந்திரா தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் சந்திரபாபு நாயுடுக்காக தேர்தல் வியூகங்கள் வகுத்தவர்கள். ராபின் சர்மான்றவர் தான் வந்து ஷோ டைமினுடைய டைரக்டராக இருந்து திமுகவுக்காக இப்போ செயல்படுறாங்க. அதான் உங்களுக்குன்னு பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் இருக்கும்போது எதனால ஷோ டைமோ ஐபேக்கெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க, அவங்களையும் ஏன் வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ண வைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி வரப்போ திமுக தரப்புலேருந்து சொல்கிறாங்க என்னன்னா, இவங்க நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம், நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோமோ அதிமுக கூடயோ இல்லை மற்ற எதிர்கட்சி கூடயோ சேர்ந்து கை கோர்த்து எங்களுக்கு எதிராக வந்து வேலை செய்வாங்க. அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் எங்களுக்காகவே வேலை செய்யுங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோன்றது தான் திமுக தரப்பு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த 3 நிறுவனங்களும் எப்படி வந்து வேலைகளை பிரிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷோ டைமும் ஐபேக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு எங்கெங்கே பயணங்கள் பண்ணணும், பயணங்கள் பண்ணும்போது எந்த மாதிரியான பிரச்சாரங்கள் பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்படியெல்லாம் வந்து சொல்லப்படணும். இப்போ நியூஸ் பேப்பர்லேருந்து எல்லா மெட்ரோவிலேருந்து கீழே பில்லர்ஸ் வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம், எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் டெலிவிஷன்ஸ் பேப்பர்ஸ்னு எல்லா இடமும் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு காரணம் இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய 2 நிறுவனம் ஐபேக் மற்றும் ஷோ டைம். அதே மாதிரி பெண்ணினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை அட்ரஸ் பண்ணுறது, அங்கே யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்க, யாருக்கு பின்னாடி எவ்வளவு செல்வாக்கு இருக்கு, பிரச்சனைகளை போய் அட்ரஸ் பண்றதுக்காக உறுப்பினர்கள் கிட்ட கன்வே பண்றது, யாருக்கு எவ்வளவு சீட் கொடுக்கணும், இவரை நிக்க வச்சா ஜெயிப்பாங்களா இல்ல யாரை நிக்க வைக்கணும், அந்த மாதிரியான வியூகங்கள் வகுக்கக்கூடியதான் பெண்ணினுடைய வேலையா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மீடியாவில் போய் இப்போ பல விவாதங்கள்லாம் நடக்குது. அதுல யார் பேசணும், எப்படி பேசணும், எந்த நேரத்துல எந்த டாபிக்கு யார் போய் பேசணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கையாளுறதும் பெண் நிறுவனம் தான். அப்போ இபிஎஸ் அவர்கள் என்ன சும்மாவா இருப்பாரு? இபிஎஸ் அவர்களுக்கும் பிராமணிய நிறுவனம் வந்து செயல்படுறாங்க. பிராமணிய நிறுவனம் பொறுத்த வரைக்கும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலையும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து நம்ம தோல்வி தான் செஞ்சிருக்கோம். இந்த முறையும் எதற்காக வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் தேவை அப்படின்ற ஒரு கேள்வியில இபிஎஸ் அவர்கள் இருந்திருக்கிறாராம். இருந்தாலும் வந்து இந்த முறை வியூக வகுப்பாளர்கள் வேணும்னு சொல்லி பிராமணிய நிறுவனம் வந்து பெர்மிஷன் கேட்டு அதுக்கு இபிஎஸ் அவர்களும் வந்து ஓகே கொடுத்திருக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு பெரிய அளவுல தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் புதிதாக இருந்திருந்தாலும் தெலுங்கானாவினுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பவன் கல்யாண் அவர்களுக்கு வியூக வகுப்பாளராக அவருடைய பார்ட்டிக்கு வந்து இருந்திருக்கிறாங்க. இந்த அனுபவமானது பிராமணியா நிறுவனத்துக்கு இருக்கு. லாஸ்ட் டைம் இப்போ இந்த 2025 தேர்தலில் வந்து பஸ்ல வந்து கேம்பெயின் போயிருந்தாங்க. அந்த தேர்தல் கூட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற அந்த ஒரு தலைப்புல எழுச்சி தமிழர் மக்களை சந்திக்க போறாருன்னு சொல்லி பிரம்மாண்டமா வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து முன்னிருந்து பின்னாடி இருந்து செயல்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பிராமணிய நிறுவனம் தான். ஸோ இபிஎஸ் அவர்கள் செய்யக்கூடியது. அதே மாதிரி மெய்நிகர் சத்யமூர்த்தி அவர்களினுடைய ஐடி விங்குக்கு நெருக்கமானவர்களாக இவங்களும் வந்து அதிமுகவுக்காக வேலை செய்யறாங்க. ஐடி விங்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் விவாதங்கள்ல பேசுறது சொல்லி எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதிமுக இபிஎஸ் அவர்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய வேலையில பிராமணிய நிறுவனம் வந்து இறங்கியிருக்கிறாங்க. இப்போ இபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா விடியல் ஆட்சி, வீட்டு பில்ஸ் ஆட்சின்னு சொல்றதா இருக்கட்டும், இதுவும் வந்து ஒரு கேட்சியா மக்கள் கிட்ட வந்து எப்படியெல்லாம் யோசிச்சு மக்கள் வந்து திரும்பி பார்க்க வைக்கிறது, டிஜிட்டலா எப்படி ஒர்க் பண்றது, எப்படி எடப்பாடி அவர்களினுடைய விமர்சனங்களையும் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்ற அடிப்படையில இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிராமணிய நிறுவனம் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அது பார்க்கும் போதே என்ன சொல்ல வராரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும்னு தோணுது இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த நிறுவனங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. டிவிகே கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமி டிவிகே கட்சி தொடங்கினதுல இருந்து கட்சி ஆரம்பிச்சு பெயர் வச்சு பிளாகுக்கான டி கோடு இப்படி எல்லா விஷயங்களையும் பார்க்கும் போதே ஒரு பேர் அடிபட்டிருக்கும், ஜான் ஆரோக்கியசாமி. அவர் கிட்டத்தட்ட 10 வருட காலமாக தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்துட்டு இருக்காங்க. பல கட்சிகளுக்கு தேர்தல் வியூகங்கள் வகுத்திருக்கிறாங்க. பாமகவுக்கு கூட மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி பெரிய ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து பண்ணியிருந்தாங்க. அது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பேசும் பொருளாகவும் இருந்தது. அதை வியூகமாக வகுத்தவரும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான். இப்போ விஜய் அவர்களோட இணைந்து செயல்படுறாங்க. ஜேபேக் நிறுவனம் ஜான் ஆரோக்கியசாமியினுடையது. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய வாய்ஸ் ஆஃப் காமனும் இந்த முறை வந்து டிவிகேக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வார் ரூம் வாய்ஸ் ஆஃப் காமன் வந்ததுக்கு அப்புறமா வார் ரூம் ஆர்கனைஸ் பண்ணி அங்கே வாய்ஸ் ஆஃப் காமன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடங்கள்லையுமே வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து சொன்ன
சொன்னா மட்டும்தான் எதுனாலும் நடக்குமா? அவருடைய கண் இமைக்குது அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி தான் அங்க செயல்பாடுகள்லாம் நடக்கும். ஸோ ஜான் ஆரோக்கியசாமி தான் ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களுக்கு ஒரு ப்ரொபகண்டா செட் பண்றதா இருக்கட்டும், அவர் வந்து போய் எந்த மாதிரியான விஷயங்கள பேசணும், எப்படி அட்ரஸ் பண்ணணும்ன்றத எல்லாமே வந்து வியூகமாக வகுத்து கொடுப்பவர் ஜான் ஆரோக்கியசாமி. ஜேபேக் பர்சோனா இவரை பொறுத்த வரைக்கும் பல கட்சிகளுக்கு வியூக வகுப்பாளராக இருந்திருக்கிறாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு கூட வந்து சீமான் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பண்ணி கொடுத்ததாக செய்திகளும் இருக்கு. அவங்க அஃபிஷியலா எந்த ஒரு அக்ரிமெண்ட்ஸும் போடாம நாம் தமிழருக்கு வந்து சில ஐடியாஸ் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா அஃபிஷியலா இதுவரைக்கும் என்ன பெரிய கட்சிகள் இருந்தாலுமே அவங்களே வந்து வியூக வகுப்பாளர்களை நம்பி இருக்கக்கூடிய சூழல்ல நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சியா இருந்துட்டு இருக்காங்க. டிஜிட்டல்ல வந்து பெரிய அளவுல மக்கள் கிட்ட ரீச் ஆனது, மீடியா மூலமாகவே ஸ்டேட் வைட் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதுன்னா நாம் தமிழர் கட்சி. ஸோ டிஜிட்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் எந்த வியூக வகுப்பாளரையும் வைத்து தேர்தல் களத்தை வந்து சந்திக்கல அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரெடிஷ்னலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வாராகியை பொறுத்த வரைக்கும் எல்லா நடவடிக்கைகளும் மேற்பார்வை இடக்கூடியது பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய தலைமையில தான் வாராகி வந்து நடந்துட்டு இருக்கு. அங்க ஒர்க் பண்ணக்கூடிய மெம்பர்ஸும் RSI சேர்ந்தவர்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க. பிஜேபியினுடைய அவங்களுக்கு ஆதரவான வீடியோக்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஆதரவாக சோசியல் மீடியா தளங்கள்ல இருக்கக்கூடிய போஸ்ட்னு எல்லாத்தையுமே வந்து புஷ் பண்ணக்கூடிய வேலை தான் வாராகி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாராகி அப்படின்றது பிஜேபியினுடைய ஒரு வார் ரூமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இங்க பிஜேபிக்கான வேலைகள், அவங்களுடைய விவாத நிகழ்ச்சிக்கு யாரை சென்ட் பண்ணணும், எந்த மேடைக்கு யாரை சென்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் வாராகி. அங்க RSS மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்கன்றதுனால ஈஸியா ஒரு விஷயத்தை கன்வே பண்ணி அதை மக்கள் கிட்ட ரீச் பண்ற வகையில வாராகி செயல்பட்டு இருக்காங்க. காங்கிரஸுக்கும் இன்க்ளூசிவ் மைண்ட்ஸ் ஆனது இருக்கு. சோசியல் மீடியா கண்டென்ட்ஸ் மூலமாக காங்கிரசினுடைய செயல்பாடுகள், காங்கிரஸ் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ற வகையில அவங்களும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமூர்த்தி பவன்லயே வந்து வார் ரூம் எல்லாம் அமைச்சு காங்கிரஸும் இந்த 2026 களத்தை வந்து சந்திக்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. அதை மேல்பார்வையிடுறதுமே வந்து காங்கிரசினுடைய மேலிடம் தான் வந்து மேல்பார்வையிடுறாங்க. யாரெல்லாம் வந்து அதுல இருக்கிறாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படணும் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்றது மேலிடம் தான். விசிக கட்சியை பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் ஆஃப் காமன் தான் கடந்த முறை வந்து அவங்களுக்கான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்திருக்காங்க வியூக வகுப்பாளராக. அது பெரிய ஒரு நிறுவனமாக இல்லை அப்படின்னாலுமே கடந்த முறை விசிக்காக செயல்பட்டு இருக்கிறாங்க. இந்த முறை அவங்க தாவேகாவுக்காக ஆதவ அர்ஜுனா வந்து செயல்படுறாருன்ற அடிப்படையில் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் டிவிகேக்காக வந்து வாரும் எல்லாம் செட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. விசிகே இந்த முறை டிஎம்கேக்கு யாரெல்லாம் வியூகம் வகுக்கிறாங்களோ அவங்களோடய இணைந்து செயல்பட போறாங்க அப்படின்றதான். தனியாக யாரும் வந்து அவங்களுக்கு இல்லை அப்படின்னாலுமே அலைன்ஸ் பார்ட்டி அப்படின்றதுனால விசிகேவுக்காக டிஎம்கேவே வந்து இந்த வாட்டி எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வியூக வகுப்பாளர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 3 நிறுவனமே விசிகே கட்சிக்கான வியூக வகுப்புகளையும் வந்து பார்த்துக்குவாங்க. திமுகவுக்கு தான் 3 நிறுவனங்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக தனியா அவருக்காகவே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பண்றதுக்காகவே வியூகங்களை வகுக்கிறதுக்காகவே சுனில் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவர் அதிமுகவில் வந்து பயணம் பண்ணியிருக்கிறாரு கடந்த 2021 தேர்தலில். அப்போ தோல்வி சந்திச்ச காரணத்தினால அங்கே டேர்ம் சரியில்லாமல் மறுபடியும் திமுக சுனில் அவர்களே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காகவே வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பண்றாரு. அது என்னங்க எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜி படம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து ஆர்ஜே பாலாஜிக்காகவே வந்து பின்னாடி இருந்து ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் பேசணும், இப்படி சிரிக்கணும், இப்படிதான் சொல்லணும், 2 வார்த்தை தான் சொல்லணும், என்னென்ன செய்யணும், எந்தெந்த டிவியில் போய் பேசணும், எப்போ பேசணும், இப்படி பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கும் பின்னாடி. மீம்ஸு ட்ரால்ஸு, என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இதுதான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்படி தான் எல்லா கட்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. பட்ஜெட் அப்படின்னாலே ஹல்வான்றது தொடங்கி இன்றைக்கு வந்து காது குத்து விழா, விதவிதமா வந்து காது குத்துவாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா இன்றைக்கு பேசும் பொருளாக மாற்றிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களும் குறைச்சல் இல்லாம திமுகவினுடைய பெயர் பலகைகள் இல்லாத இடமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூடாதுன்ற அளவுக்கு பயங்கரமா நிறுவனங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி நிறுவனங்களை நம்பி செயல்படக்கூடிய ஒரு சூழலானது உருவாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்பிக்கையை வந்து நிறுவனங்கள் மேல வைக்க தொடங்கிட்டாங்க. மக்கள் தான் அல்டிமேட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், கட்சிகளுக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து இன்ற சூழலுக்கு இந்த நிறுவனங்களை நம்பி தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கட்சிகள் எல்லாம் வியூக வகுப்பாளர்களை நம்பி செயல்பட்டு இருக்கிறாங்களே, அவர்களுக்கு நீங்க என்ன கமெண்ட் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.